Hi friends, நான் உங்கள் பின்சி. Welcome to our channel. நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல சக்கரை வரட்டி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா கல்யாண வீட்லயுமே பந்தியில இந்த சக்கரை வரட்டி கண்டிப்பா இருக்கும். டேஸ்ட் அமேசிங்கா இருக்கும். சோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். சக்கரை வரட்டி செய்து நீங்க போடுங்க அப்படினு சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைபருக்காகவும் கூட நாங்க இது போட்டுருக்கோம். அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கீழ நாங்க பார்த்து ரிப்ளை கொடுக்கிறோம். வாங்க சக்கரை வரட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்கரை வரட்டி பண்ணுறதுக்காக 1 கிலோ நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நல்ல விளைஞ்ச காப்பாற்று எடுத்துக்கோங்க. கூடவே 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஏலக்காயோட சீடு மட்டும்தான் நமக்கு தேவை, அதை நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். அப்புறமா கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சுக்கு பொடி எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கிறேன். நம்ம வீட்டில் சாதம் பண்ணுறதுக்காக எடுக்கிற புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நேந்திரங்காயோட தோலை நீக்கி எடுத்துக்கலாம். நம்ம முதல்ல இதே மாதிரி கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இது எதுக்காக நம்ம போடுறோன்னா, நம்ம காயை உடைச்ச உடனே நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்கணும். தண்ணியில் போட்டு வச்சோன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இல்லைன்னா கருத்து போயிடும். அதுக்காக தான் நம்ம இந்த தண்ணி ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபஸ்ட்டில் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதோட தோலை எடுக்கும்போது கரை கையில் படும். நீங்கள் எண்ணெய் போடலைன்னா கரை நீக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் போட்டுட்டிங்கன்னா கரை நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி நம்ம இதோட தோலை எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த 2 பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா இதில் லைட்டாக கோடு மாதிரி போட்டுக்கோங்க. கோடு மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி சீவி விட்டிங்கன்னா மேலே இருக்க தோல் எல்லாமே போயிடும், நீட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணுறதுக்கு. இனி நம்ம இதை உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்க தண்ணியில் போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா காயுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ நேந்திரங்காயெல்லாம் தோல் நீக்கி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். இதை நம்ம இனி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம தோல் எடுத்த நேந்திரங்காயை ஃபர்ஸ்ட்டில் 2ஆக கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோம். ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸுமே ஈவனாக வர்றது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண நேந்திரங்காயை உப்பு கரைச்ச தண்ணியிலே நம்ம போட்டு வச்சுக்கலாம். இனி நம்ம எல்லா காயுமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது நேந்திரங்காயை கட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அப்படியே விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மஞ்சள் தூள் போட்டதும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இனி இதை நம்ம ஒரு 2 வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த கரையெல்லாம் போகும். இந்த மாதிரி நல்லா அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. காயை இந்த மாதிரி 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒரு சல்லடையில் தண்ணி வடிய வச்சுக்கலாம். எல்லா நேந்திரங்காயும் இதில் போட்டுக்கலாம். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இனி நேந்திரங்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு பேனை இப்போ நம்ம அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சுருக்குறோம். நான் இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நேந்திரங்காயை 2 பேட்சாக தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எண்ணெய் இப்போ சூடாயாச்சு. இதில் நேந்திரங்காயை போட போகிறேன். இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளிப்பக்கம் டக்குன்னு கரிஞ்சிரும், உள்பக்கம் வேகாமல் இருக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்கன்னா கரெக்டாக நமக்கு கிறிஸ்பியாகவே கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. நீங்கள் ஒரு பீஸை எடுத்து மாற்றி வச்சுட்டு சூடாறினதுக்கப்புறமா கடிச்சு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்பியாக இருக்கும். அப்போது அது ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். நீங்கள் உடனே மாற்றிடலாம்.
இப்போ எனக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு ரெடி ஆகுறதுக்கு. இனி நம்ம ஃபஸ்ட்டு பேட்சை மாற்றிட்டு செகண்ட் பேட்ச் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ காயெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம இதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எடுத்து வச்சுருக்கிற அரிசியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக இதே மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் நம்ம ஃப்ரை பண்ணிடுறதுக்காக போட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம இதை கிளறி விட வேண்டாம். லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே விட்டுருங்க ஒரு 2 மினிட்ஸ். இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க. அப்போ சீக்கிரமாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகி ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இனி நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இனிமேல் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அரிசியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சக்கரை போட்டிருக்கேன். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவோட சீடையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்கு, மிளகு இதையும் கூட போட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அரிசியெல்லாம் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த 200 கிராம் வெல்லத்தை கரைக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு பேனில் வச்சுருக்கேன். இது கூடவே 1/4 கப் தண்ணீர் கூட விட்டுக்கலாம். விட்டு கரைச்சி எடுத்துக்குவோம். இப்போது எல்லா வெல்லமே கரைஞ்சாச்சு. இதில் தூசு இருக்கும். ஸோ இதை நம்ம சல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறமா இதை நம்ம மறுபடியும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் நல்ல சூடாக இருக்கும். அதனால் இதே மாதிரி ஸ்டீல் சல்லடை வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இனி நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது வடிகட்டி எடுத்தாச்சு. பேனையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம மீண்டும் கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்டு இதை நம்ம கை ஒட்டுற அளவுக்கு இதை நம்ம வட்ட வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வெள்ளைப்பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வந்தாச்சு. நீங்கள் இப்படி கையை எடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். இதோட அடுத்த ஸ்டேஜில் நம்ம கை இப்படி ஒட்டி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெள்ளைப்பாகு கை ஒட்டுற கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இனி நம்ம இதில் வாழைக்காயை போட்டுக்கலாம். இனி நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இனி எடுத்து வச்சுருக்கிற பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வாழைக்காயிலையும் இந்த பவுடர் கோட் ஆகிறது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. நம்ம சர்க்கரை வரட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்கு. உடச்சி பார்த்தாலே நல்லா இருக்குது. இனி நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம சர்க்கரை வரட்டி இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம சர்க்கரை வரட்டியை டேஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்காக இங்கே ஒரு குட்டி பாப்பு வந்திருக்காங்க. இவங்களை சின்னதில் பார்த்துருப்பீங்க. இப்போ வளர்ந்துட்டாங்க. என்னோட முக்கால் பாகத்துக்கு வந்துட்டாங்க. இவங்க டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்கு? சத்தமாக சொல்லு. அங்கே பார்த்து நல்லா இருக்கு. பாப்புவும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா நிறைய நாள் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். Bye bye.